திருப்பரங்குன்றமலையில் தீபம் ஏற்றும் ஆணைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு விசாரணைக்கு வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றமலையில் மீது தீபம் ஏற்றும் ஆணைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு விசாரணைக்கு வந்திருக்கிறது. கோவில் தரப்பு அதிகாரத்தில் தனி நீதிபதி எவ்வாறு உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கோவில் தரப்பு வாதம் முன்வைத்திருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன் மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றமலையில் தீபம் ஏற்றும் ஆணைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில் தரப்பு அதிகாரத்தில் தனி நீதிபதி எவ்வாறு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என கோவில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன் மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் ஆணைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவானது விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவில் தரப்பு அதிகாரத்தில் தனி நீதிபதி எவ்வாறு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என கோவில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன் மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்றைய தினம் மீண்டும் தொடங்கி இருக்கிறது. கடந்த வாரமே அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மலை உச்சியில் மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் என்பது வெறும் கிரைனைட் கல் தான் எனவும் வாதிட்டார்கள். அதற்கு நீதிபதி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். குறிப்பாக அதன் தொடர்ச்சியாக தற்போது கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை நீதிமன்றத்தில் வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். கோவில் தரப்பு ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மாசிலாமணி, கோவிலுக்குள் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நீதிபதி எவ்வாறு உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அறங்காவலர் குழு உறுப்பினர்களை வழக்கில் சேர்க்காமல் தர்காவை நீதிபதி சேர்த்திருப்பதாகவும் இது மிகவும் ஆபத்தான விஷயம் எனவும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தீபம் ஏற்றுவது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என தனி நீதிபதி தீர்ப்பில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கக்கூடிய கோவில் தரப்பு வழக்கறிஞர், ஆனால் இது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் என்பதை தனி நீதிபதி கவனிக்க தவறிவிட்டதாகவும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 100 வருடங்களாக உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய தீபத்தில் தான் தீபம் ஏற்றப்பட்டு வருவதாகவும் இது சரியான இடம் என அர்ச்சகர் உறுதி செய்திருப்பதாகவும் அறங்காவலர் குழுவும் இந்த இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கான ஒப்புதலை அளித்திருக்கக்கூடிய சூழலில் பிறகு ஏன் இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் திருப்பதி தேவஸ்தான வழக்கில் தெளிவான உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் கோவில் நிர்வாகத்தில் உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டியும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையின் போதே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பில் பல்வேறு விதமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக தனி நீதிபதி சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்பு வழங்கி இருப்பதாகவும் அங்கு எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக கோவில் தரப்பு வழக்கறிஞர்களும் அங்கு இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் என்பது கிரைனைட் கல் தான் எனவும் 175 ஆண்டுகளாக அங்கு தீபத்தூண் இருந்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்ற பல்வேறு விதமான வாதங்களை தனது தரப்பு வாதங்களாக கோவில் தரப்பு நிர்வாகமும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த வழக்கினுடைய விசாரணை தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவில் தரப்பு வழக்கறிஞர் தங்களுடைய வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதற்கு பிறகு மனுதாரர் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் நீதிபதி 2 முறை உத்தரவிட்டும் கூட
அங்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் ஆணையர், கோவில் தரப்பு என யாருமே உச்சி மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான எந்த விதமான ஆரம்பகட்ட பணிகளையும் அடிப்படை பணிகளையும் செய்யவில்லை என்பதற்கான காரணம் குறித்தும், நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட தங்களை அனுமதி மறுத்ததற்கான காரணம் குறித்தும், அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழல் குறித்தும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் அடுத்தடுத்து ஆஜராகி தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். திருப்பரங்குன்றம் மலையில் தீபமேற்றும் ஆணைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. கோவில் தரப்பு அதிகாரத்தில் தனி நீதிபதி எவ்வாறு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என கோவில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன் மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. 100 வருடங்களாக உச்சிப்பிள்ளையார் கோவிலில் உள்ள தீபத்தூங்கில் இருந்தால் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது என கோவில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் ஆணைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. பின் ஏன் இதுபோன்ற உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கோவில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் தரப்பு அதிகாரத்தில் தனி நீதிபதி எவ்வாறு உத்தரவை பிறப்பிக்க முடியும் எனவும் கோவில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி தனது தீர்ப்பில் தனிப்பட்ட கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் என கோவில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் ஆணைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.